ரொம்ப லேட் ஆயிடுச்சு. நிம்மதியா தூங்குங்க, காலையில பேசிக்குவோம். டேய், நம்ம வேலை கொஞ்சமாவது பயம் இருந்திருந்தா இப்படி எல்லாம் செஞ்சிருப்பாளடா. சரிண்ணே, அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். அதான் வந்துட்டாளே, கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஆமாங்க. நான் கிளம்புறேன், அம்மா காத்துட்டு இருப்பாங்க. வரேன். நம்ம தான் படிக்கலையே, இந்த கழுதையாவது படிக்க வைப்போமேன்னு எவ்வளவு கஷ்டத்துக்கு நடுவுல இவ்வளவு படிக்க வச்சேன். கேட்கும் போதெல்லாம் புத்தகம் அது இதுன்னு எல்லாத்தையும் கொடுத்தேன். என்னோட சௌகரியங்களை குறைச்சுக்கிட்டு இவளுக்கு செஞ்சேன். எப்படி செய்யுது? சரி விடுங்க. எப்படி சரோ, எப்படி விட முடியும்? கூட பிறந்த அண்ணனா என்னோட மான மரியாதை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம இப்படி செஞ்சு வச்சிருக்கா. இப்படி ஒரு தங்கச்சி இருப்பாளா? முடியல சரோ, முடியல. அவ மனசுல வேற ஏதாவது இருக்கலாம் இல்லையா? என்ன இருந்தாலும் சொல்லி தொலைக்க வேண்டியதானே. இப்படியா செய்யறது? எனக்கு ஒரு சந்தேகம். என்ன? சொல்றதுக்கு தயக்கமா இருக்கு. ஐயோ, எவ்வளவோ பிரச்சனை வந்துச்சு, இப்ப என்ன தயக்கம் சொல்லு. ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு நாள் நான் நிர்மலாவை ரமேஷ் கூட பார்த்தேன். செல்வம் கூட நிர்மலாவை ஹோட்டல்ல ஒரு ஆம்பளையோட பார்த்ததா சொன்னாரு. எனக்கு என்ன சந்தேகம்னா, அந்த ஆம்பளை ரமேஷா கூட இருக்கலாம் இல்லையா? எதுக்கு சொல்ற என்கிட்ட அது மறைச்ச? அந்த ரமேஷோட இல்லங்க, இது வெறும் சந்தேகம். வாய மூடு, வாய மூடு. இதே உன் தங்கச்சிகளை யாராவது பத்தி இந்த மாதிரி ஒரு சந்தேகம் வந்திருந்தா சும்மா இருந்திருப்பியா? என்ன ஏதுன்னு விசாரிச்சு சரி பண்ண தானே முயற்சி பண்ணிருப்ப. ஏன் தங்கச்சி உனக்கு இலக்காரம்? இல்லங்க, அப்படி இல்ல. அன்னைக்கு செல்வம் நிர்மலாவை ஹோட்டல்ல பார்த்த விஷயத்தை உங்க வீட்டுல சொன்னப்போ யாரும் அத பெருசா நினைக்கல. அப்படி இருக்கும்போது நான் என்னோட சந்தேகத்தை சொன்னா யார் கேட்க போறாங்க? அது மட்டும் இல்ல, நிர்மலாவை நான் வேணும்னே அசிங்கப்படுத்துறேன்னு உங்க அம்மாவும் நிர்மலாவும் சேர்ந்து நான் ஒரு வழி ஆக்கிருப்பாங்க. இந்த விஷயம் சொன்னதுக்கு செல்வத்தை எப்படி தாறுமாறா பேசினாங்க? என்ன மட்டும் விட்டுருவாங்களா?